ஹாய், நான் கிருத்திகா. இன்னைக்கு பிரதோஷம் பத்தி பார்க்க போறோம். பிரதோஷம் அன்னைக்கு நம்ம கோவிலுக்குலாம் போவோம். ஆனா பிரதோஷம் பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா, பிரதோஷம் அன்னைக்கு அம்மா சொல்றாங்க, இல்ல வேற யாரோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக கோவிலுக்கு போவோம். அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதோ விருதுல இருந்து நல்லா இருக்காங்கன்னா, அந்த நினைச்சு நம்ம போனாலும் நம்மளுக்கு ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு தான் இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போறோம். அதோட உண்மையான புராண கதையும் தெரியாது. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸும் நம்மளுக்கு தெரியாது. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அதோட சயின்ஸ பத்தி சொல்றேன். புராண கதைன்றது நமக்கு நடந்துச்சா என்னன்றதுதான் தெரியாது. பட் புராண கதைகள்ல அது இருக்கு. அது நம்ம இன்னைக்கு சயின்ஸா அதுல என்னென்ன இருக்கு, யூனிவர்ஸ் பத்தி நம்ம பார்க்குறோம் இல்லையா? சோ இதுல சயின்ஸா உங்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி புராண கதைகள்ல சொல்ற மாதிரி கோவிலுக்குள்ள போனா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கோவிலுக்குள்ள போனோடனே நீங்க பாத்தீங்கன்னா, இதுலயும் ஹிந்து கோவில்ல நம்ம கோவில்லாம் பாத்தீங்கன்னா, எந்த கோவிலுக்கு போனாலும் ஜனம் அதிகமா இருந்துச்சுனாலே அங்க வேற ஏதாவது கதை பேசிட்டு இருப்பாங்க. அதுலயும் பிரதோஷம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த அபிஷேகம் டைம்லயோ இல்ல ஏதோ ஒண்ணு அவங்க அலங்காரம் பண்ற டைம்லயோ பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சொந்த கதையோ இல்ல ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த மாதிரி வேற ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கோவிலுக்குள்ள பேசக்கூடாது. நெக்ஸ்ட் நந்தி கிட்ட போயிட்டு காதல பேசுவாங்க. அதுவும் பேசக்கூடாது. அதே மாதிரி சிலவங்க பாத்தீங்கன்னா பெரிய கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல 2 சைட்ல கட்ட மாதிரி ஏதாவது கட்டியிருப்பாங்க. சோ கம்பி மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. நம்ம அதை தாண்டி போகக்கூடாது. ஆனா சின்ன கோவில்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாருமே வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கோவில்ல பாத்தீங்கன்னா நந்தி மேலேயே சாஞ்சிக்கிட்டு சிலவங்க நிற்பாங்க. நந்திக்கு முன்னாடியும் போயிட்டு மறைச்சிட்டு நிற்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு கோவில முழுமையா சுத்தி வரக்கூடாது. இதோட அர்த்தம்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் சண்டிகேஸ்வரர் முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட்டுட்டு வர ட்ரெஸ்ல இருந்து நூல் மட்டும் எடுத்து பிச்சு பிச்சு போட்டு வருவாங்களாம். லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் நிறைய பேர் இப்ப வரைக்குமே இது பண்ணிட்டு இருக்காங்களாம். அதோட அர்த்தம் என்னன்னா அந்த மாதிரி போட்டீங்கன்னா புதுசா ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட அர்த்தம் புதுசா ட்ரெஸ் கிடைக்கும்ன்றது கிடையாது. நீங்க ட்ரெஸ் ஒரு நூலா எடுத்து எடுத்து போடும்போது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ட்ரெஸ் கிழியதான் செய்யும். அப்போ நீங்க புது ட்ரெஸ் வாங்கி தான் ஆகணும் இல்லையா? ஆனா இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கோவிலுக்குள்ள போனீங்கன்னா கொடிமரத்துக்கு கீழே தான் விழணுமே தவிர கோவிலுக்குள்ள வேற எங்கேயுமே விழுந்து கும்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் கோவில்ல கொடுக்குற விபூதியை சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் கோவில்ல கொடுக்குற விபூதியை நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல மாத்துவீங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல மாத்திட்டு சிலவங்க எடுத்து நெத்தியில வைப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட்ல மாத்துறதா இருந்தா ஒரு பேப்பர் வச்சுட்டு மாத்தலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் இலை இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கையில வச்சுட்டு நீங்க மாத்திக்கலாம். ஆனா வெறும் கையில அதை மாத்தக்கூடாது. அதே மாதிரி சாமி கும்பிட்ட உடனேவே நெத்தில எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. நீங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அதோட பலன் உங்களுக்கு பல மடங்கா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சண்டிகேஸ்வரர் இருப்பார் பாருங்க. சண்டிகேஸ்வரர் கிட்ட போயிட்டு நான் வேண்டினதுக்கு எனக்கு பலன் கொடுங்க அப்படின்ற ஒரு இதுவை கேட்டுட்டுதான் அவங்க நெத்தியில எடுத்து விடணுமா. சண்டிகேஸ்வரர் முன்னாடிதான் போயிட்டு அந்த விபூதியை விடணும். நீங்க சிவன் கும்பிடும்போது அங்கேயே முன்னாடி நம்ம வச்சுக்க கூடாது. அதுலயுமே சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே வண்டியில போகும்போதே டக்குன்னு கோவில் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு கையாலே வண்டி ஓட்டிட்டு ஒரு கையால கண்ணத்துல எல்லாம் அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு கையில சாமி கும்பிடவே கூடாது. 2 கையால தான் கும்பிடணும். அதுலயும் ஜென்ஸ் தலைக்கு மேல தூக்கி தான் சாமி கும்பிடணும். லேடிஸ் நெஞ்சு வரைக்கும் கையை தூக்கி சாமி கும்பிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது சாமி கும்பிடக்கூடாது சொன்னேன் இல்லையா? சாமி கும்பிடணும்னா நீங்க ரோட்ல ஓரமா வண்டி நிறுத்திட்டு சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் திருப்தியா எவ்வளவு வேணா சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் வண்டி எடுங்க. அப்புறம் உங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே நீங்க சாமி கும்பிட்டு ஏதாவது ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம அந்த சாமி மேலதான் பழியும் சொல்லுவோம். சாமி கும்பிட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு திரும்பி சாமியவே நம்ம கேட்போம். இது ரொம்ப தப்பு. நீங்க வண்டி ஓட்டும் போது சாமி கும்பிடுறதுன்றது ரொம்ப தப்பு. சாமி கும்பிடுனா ஓரமா வண்டி நிறுத்திட்டு நீங்க சாமி கும்பிடலாம். சண்டிகேஸ்வரர் முன்னாடி எதுக்கு நூலெல்லாம் எடுத்து போடுறாங்கன்னா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா விளக்கு போட்டுட்டு மீதி இருக்க திரியோ எண்ணெயோ இல்ல வத்திப்பிட்டி இதெல்லாம் சண்டிகேஸ்வரர் முன்னாடி வச்சிருவாங்களாம். அத கோவில்ல ஐயர் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க. ஆனா அது தெரியாம நூல் ஏதோ வச்சுட்டு போறாங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்க ட்ரெஸ்ல இருக்க நூலாம் பிச்சு பிச்சு போட ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது ரொம்ப தப்பு. ஓகேங்களா? சண்டிகேஸ்வரர் முன்னாடி மீதி இருக்க திரியோ இல்ல விளக்கு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எண்ணெய் இது மாதிரி இருக்கிறத நீங்க அங்க போய் வைக்கலாம். வச்சா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் சண்டிகேஸ்வரர் முன்னாடி இதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து விஷம் வந்திருக்கு. அந்த விஷத்தை பார்த்து தேவர்களும் பயந்து ஓடி இருக்காங்க. அப்போ சிவபெருமான தேடி போயிருக்காங்க. சிவபெருமான தேடி போயிட்டு இது மாதிரி விஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் என்ன பண்ணிருக்காரு, மக்களோட பயத்தெல்லாம் போக்குற மாதிரி அந்த விஷத்தை எடுத்து அவரே குடிச்சிருக்காரு. குடிச்சு தொண்டையில நிறுத்திருக்காரு.
அத பார்த்து தேவர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அந்த சந்தோஷத்த பார்த்து இவரு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ரிஷபம்ன்றது நந்தின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிடுறோம் இல்லையா? சிவபெருமானுக்கு எதிர்க்கயே இருக்கும் இல்லையா? நந்தி. அந்த நந்தின்றது ரிஷபம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நந்திக்கு கொம்பு இருக்கும் இல்லையா? அந்த கொம்புக்கு நடுவுல நின்னு நடனம் ஆடியிருக்காரு. சந்தோஷத்துல ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்காரு. அந்த சந்தோஷத்த பார்த்த மக்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தேவர்கள் எல்லாருமே பார்த்திருக்காங்க. தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே அந்த சந்தோஷமான இதுவ பார்த்திருக்காங்க. சிவபெருமான் தேவர்களுக்கு அருள் புரிந்த அந்த நாள தான் வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பிரதோஷம்ன்றத ரஜினி முகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ரஜினினா சான்ஸ்கிரிட்ல இரவுன்னு அர்த்தம். ரஜினி முகம் அப்படின்னா இரவின் முன்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படின்னா என்ன குறிக்குதுன்னா, ஈவினிங்ல நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லையா? ஈவினிங்ல தான் பிரதோஷம்லாம் பண்ணுவாங்க. அந்த டைம குறிக்கிறது தான் ரஜினி முகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெய்லியுமே கேலண்டர் பார்க்குறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். திதி இதெல்லாம் வந்து கேலண்டர்ல இருக்கும் இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில வளர்பிறைன்னா அமாவாசைக்கு அப்புறம் வர்றது தான் வளர்பிறை. இந்த டைம்ல திரியோதசி அப்படின்ற திதி வரும். கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அந்த நாள்லயும் அதே மாரி தேய்பிறை. தேய்பிறைனா நிலா ஃபுல் மூன் டேக்கு அப்புறம். பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் வர நாள். ஓகேங்களா? அந்த டைம்ல வர திரியோதிசி அப்படின்ற திதி அன்னைக்கும் உங்களுக்கு வர்றதுதான் பிரதோஷம். சாயந்தரம் 4:30 மணில இருந்து 6 மணி. அந்த டைம்ல வர்றதுதான் வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாரி சிவபெருமான் தேவர்களுக்கு அருள் புரிந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில. அதனால சனிக்கிழமையில வர பிரதோஷத்தை தான் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. சனி பிரதோஷம் சொல்லுவாங்க. அத ரொம்ப விசேஷமாவும் கொண்டாடுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரதோஷம் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஆனா பிரதோஷமே 5 வகையா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வளர்பிறையில வர பிரதோஷத்தை பாஷ பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரியே தேய்பிறையில வர பிரதோஷத்தை மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சனிக்கிழமையில வர பிரதோஷத்தை சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வதா பாத்தீங்கன்னா பிரளய பிரதோஷம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உலகம் அழியும் போது எல்லா ஜீவராசியும் சிவபெருமான் கிட்ட ஐக்கியமாயிடுமா. இததான் வந்து பிரளய பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வளர்பிறையில நீங்க கும்பிடுற பிரதோஷத்துக்கு ஞானம், யோகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா? ஞானம், யோகம்னா என்னது? நீங்க வந்து ஏதோ ஒரு டிசையர் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும். அந்த விஷயத்த தேடி நம்ம கோவில்ல போய் வேண்டுறோம் இல்லையா? அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு இந்த நாள் வளர்பிறையில நீங்க யூஸ் பண்ணும்போது, வளர்பிறையில நீங்க சாமி கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு அது சீக்கிரமா கிடைக்குமா. அதுதான் சொல்றாங்க. தேய்பிறையில வர பிரதோஷத்த தத்திரம், இந்த பிளாக் மேஜிக், கண்ணாறு இதெல்லாம் போறதுக்கு செய்வனை இதெல்லாம் செய்றாங்க தெரியுமா? இதெல்லாம் உங்கள விட்டு போகணும்னா, தேய்பிறையில வர பிரதோஷத்த நீங்க போய் கும்பிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த கெட்ட விஷயம் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு பாசிட்டிவிட்டியா என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாரி நம்ம நார்மலா பிரதோஷத்துல நார்மலா நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம்னா, நம்ம ஒரே பக்கமா சுத்திட்டு வருவோம் இல்லையா? ஆனா இந்த பிரதோஷம் டைம்ல இந்த 5 கால பிரதோஷம் சொல்லியிருந்தாங்க. இந்த பிரதோஷம் டைம்ல நீங்க சுத்தும்போது எப்படி சுத்தணும்னா, ஃபர்ஸ்ட் நந்திய கும்பிடணும். நந்திய கும்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கொம்பு வழியில சிவன பார்க்கணும். சிவன பார்த்து நீங்க கும்பிடணும். சிவன் அந்த கொம்பு இருக்கு இல்லையா? அந்த கொம்பு வழியில தான் சிவன பார்த்து கும்பிடணும். எதுக்குன்னா, அந்த கொம்புக்கு நடுவுல தான் அவர் நின்னு ஆனந்த தாண்டவம் ஆடினாரு. அதனால அந்த கொம்புக்கு வழியா தான் சிவனையே பார்க்கணுமாம். அதுக்கப்புறம் நீங்க சண்டிகேஸ்வரர் அவர போயிட்டு பார்க்கணும். சண்டிகேஸ்வரர நம்ம நார்மலா கோவில் சுத்துவோம் இல்லையா? அந்த மாரி சுத்தக்கூடாது. ரைட் சைடுல போணும். எப்பயுமே நம்ம லெஃப்ட் சைடுல தான் எல்லா கோவிலுக்கும் எந்த கோவில் போனாலும் நம்ம லெஃப்ட் சைடுல தான் சுத்தி வருவோம். இந்த டைம்ல பிரதோஷ டைம்ல மட்டும் சண்டிகேஸ்வரர ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். சண்டிகேஸ்வரர கும்பிட்டுட்டு, திரும்பி அதே வழியிலே வந்து மறுபடியும் நந்திய கும்பிடணும். கும்பிட்டுட்டு நம்ம நார்மலா எப்படி சுத்துவோமோ, அதே மாரி மறுபடியும் போய் சுத்தி வரணும். ஆனா, அந்த தீர்த்தம் வருது தெரியுமா? அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் வரும் இல்லையா? அந்த வழியே தாண்டக்கூடாது. திரும்பி ரிட்டர்ன் அதே பக்கம் நீங்க எந்த பக்கம் போனீங்களோ, அதே பக்கமே வரணும். அதே மாரியே வந்து மறுபடியும் இந்த பக்கம் சண்டிகேஸ்வரர பார்க்கணும். சண்டிகேஸ்வரர பார்த்துட்டு மறுபடியும் அந்த தீர்த்தத்த தாண்டக்கூடாது. மறுபடியும் அதே மாரியே பின்னாடி வந்து இந்த மாரி ஒரு 3 வாட்டி உங்களுக்கு கோவில சுத்தி சுத்தி வரணும். 3 முறை நீங்க வரணும். இது எதனாலன்னா, இந்த விஷம் வரும்போது பார்க்கடல்ல கிடைக்கும்போது விஷம் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டைம்ல தேவர்கள் எல்லாருமே வந்து கைலாசத்த நோக்கி தான் ஓடுனாங்களாம். அப்பயும் அந்த விஷம் அங்கேயும் வந்து அவங்கள தொரத்துச்சாம். அதனால திரும்பியும் அங்கேயும் இங்கேயும் மக்கள் மாத்தி மாத்தி ஓடுனாங்களாம். அதனால தான் பிரதோஷ டைம்ல இந்த மாரி உங்க பிரச்சனைய நினைச்சு நீங்க இப்படி சுத்தும்போது, உங்களுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அத சொல்லியிருக்காங்க. பிரதோஷ காலங்கள்ல இப்படிதான் கோவில் சுத்தி வரணும் அப்படின்றத புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிரதோஷ காலத்துல நீங்க முறைப்படி
சிவதரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடன், நோய், அகால மரணம், மன கஷ்டம், வறுமை, பாவம் இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து மறக்காம இந்த புராண கதையில சொல்ற மாதிரி சிவதரிசனம் பண்ணுங்க. இப்போ இதுல இருக்க சயின்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ பிரதோஷம் டைம்ல நீங்க விரதம் இருக்கும்போது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை ரொம்ப சரியா வச்சிருக்குமா. உங்களோட செரிமான பிரச்சனை, நீங்க என்ன உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டது செரிக்காது, இந்த மாதிரி பிரச்சனை ஏதோ ஒண்ணு சாப்பிடுற விஷயமா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகிறது இந்த பிரதோஷ காலத்துல நீங்க விரதம் இருக்கும்போது உங்களுக்கு சரியாகுமா. இப்போ சயின்ஸ் பத்தி பார்க்கலாம். சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஈவினிங் சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது உங்க உடம்புல மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த டைம்ல மன அழுத்தம் உங்களுக்கு குறையும், கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகும், மெடிடேஷன் பவர்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் ஈவினிங் டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா, விளக்கேத்துறதே பாத்தீங்கன்னா அந்த விளக்கை ஏத்திட்டு நீங்க அதை கொஞ்ச நேரம் பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா விளக்கு ஏத்தணும், சாமி கும்பிட்டு அப்படி வந்தோம் அப்படின்னு இருக்கோம். பட் நீங்க விளக்கு ஏத்துறதே ஒரு மெடிடேஷன் தான். அந்த விளக்கு ஏத்தும் போது ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட அந்த விளக்கு ஏத்துறோம் இல்லையா. சோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு விதமான விளக்கு தியானம் சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த மாதிரி உங்களுக்கு மெடிடேஷன் பவர்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது இந்த டைம்ல தான். சோ இந்த டைம்ல தான் வந்து எல்லாரும் விளக்கேத்துறது பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்றவங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் ஈவினிங் டைம்ல விளக்கேத்துறது, மெடிடேஷன் பண்றது இதெல்லாம் நம்ம பண்றோம். அதே மாதிரி ஈவினிங் டைம்ல பூமியோட மேக்னெட்டிக் பவர் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிளானா சமநிலையில இருக்கும். அதனால அந்த மாதிரி டைம்ல மனிதர்களுக்கு நாடி துடிப்பு எப்படி இருக்கும்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சென்சிட்டிவ்ன்றதுனா ரொம்ப உணர்ச்சியோட இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா. அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம சிவபுராணம் படிக்கிறது, மெடிடேஷன் பண்றது, இந்த மணி சத்தம், நமச்சிவாயம் சொல்றது இதெல்லாம் வந்து உங்களோட பிரெயின் வேவ்ஸ் சமநிலையில வச்சிருக்கோம். பிரெயின் வேவ்ஸ் ஆல்பா தீட்டா ஸ்டேஜ்க்கு வச்சிருக்கோம். ஆல்பா தீட்டா அப்படின்னா என்னன்னா, நீங்க தூங்குறீங்க, தூங்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்க போற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஆல்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்க ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிட்டு சீக்கிரமா அந்த விஷயம்லாம் நடக்கும். இப்போ நீங்க இந்த கோவிலுக்கு போகும்போது அந்த மணி சத்தம், மந்திரம், இந்த ஸ்லோகம்லாம் நம்ம சொல்லும்போது அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிரெயின் வேவ்ஸ் மாறும். சோ அந்த டைம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சமமா நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அந்த டைம்ல போயிட்டு நம்ம கோவிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது இதெல்லாம் பண்றாங்க. இப்போ சந்திரனுக்கும், சந்திரனா நிலா, ஓகேவா. சந்திரனுக்கும் ஹார்மோனுக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சயின்ஸ் படி ஹார்மோனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். நம்மளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆனாலே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், ரொம்ப டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். மனநிலையே மாறிடும். அதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தூக்கம் மாறிடும், அடுத்து மனநிலை மாறும், அதுக்கப்புறம் மன உளைச்சல், உணர்ச்சிகளும் மாறும். நீங்க வந்து ரொம்ப கோவப்படுறது, இப்ப சந்தோஷமா இருக்கிறது வந்து டக்குன்னு உங்களுக்கு கோவம் வரும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் வரும். இது மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க ஹார்மோன் இம்பேலன்ஸோ, ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு அந்த டைம்ல நடக்கும். அதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு போறது, அந்த ஸ்லோகம்ஸ்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். இந்த டைம்ல கோவில் வழிபாடு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, அங்க மணி சத்தம் இருக்கு பாருங்க. மணி சத்தத்தை ஒரு ஃப்ரீக்வன்சில போகும். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சில தான் உங்களுக்கு வந்து கேக்குது இல்லையா. அதே மாதிரி அந்த மணி சத்தம்ன்றது ஒரு ஹீலிங் ஃப்ரீக்வன்சி மாதிரி, நம்மள குணமாக்குற, நம்மள சரிப்படுத்துற ஒரு ஃபீலிங் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. அதனாலதான் நம்ம கோவிலுக்கு போகும்போது சில நல்ல விஷயம்லாம் நீங்க நினைக்கும் போது அது தானா உங்களோட மனசை வந்து அமைதிப்படுத்தும். ரொம்ப அதை வேகமா இது பண்ணாம ரொம்ப அமைதிப்படுத்தும். கற்பூரம் ஏத்துறது எதுக்குன்னா, அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் வந்து உங்களோட கண் பார்வையில ஏதாவது ஒரு நரம்பு வந்து இடம் மாறி இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துறது வந்து இந்த கற்பூரத்துக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்றதும், நீங்க ஏதோ ஒரு படிக்கிறீங்க, அந்த இடத்துல கவனம் செலுத்துறதுன்னா அந்த கற்பூரம்லாம் நீங்க ஏத்துறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கவனம் வந்து அதிகமாகும். விளக்கேத்துறதுலாம் பாக்குறீங்க இல்லையா, விளக்கேத்துறது நானுமே என்ன பண்ணுவேன்னா, விளக்கேத்திட்டு ஒரு 10 நிமிஷமாவது கண்ணை திறந்து அந்த விளக்குல வர நெருப்பை வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். இது எதுக்குன்னா, உங்க ஸ்பைனல்ல இருக்க எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த எனர்ஜி உங்களுக்கு மேல வரைக்கும் போச்சுனாதான், மேலதான் போகணும். அந்த மேல போகிறதுக்கு அந்த விளக்கு ஏத்தும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி மேல போகும்போது உங்களோட லைஃப்லயே வந்து நிறைய அற்புதம் நடக்கும். அதனாலதான் விளக்கு ஏற்ற ஏற்ற விதி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க விளக்கு ஏத்திட்டு டெய்லியுமே அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கண்ணு மூடும்போது உங்களோட புருவ நெத்தியில அந்த விளக்கோட நெருப்பு தெரியும்.
அந்த நெருப்பை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ உங்களோட ஸ்பைனல் எனர்ஜி வந்து அதிகமாகும். ஸோ உங்க லைஃப்லயுமே வந்து நிறைய அற்புதமான விஷயம்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நாள்ல ஒரு நல்ல நாள்ல செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி தான் இந்த பிரதோஷம் நாள்ல இதெல்லாம் நம்ம செய்யறோம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மெடிடேஷன் பவரும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதனாலதான் இந்த டைம்ல விளக்கேத்துறது, கற்பூரம் ஏத்துறது இதெல்லாம் வந்து பிரதோஷ நாள்ல சிறப்பா செய்யறாங்க. சிவன்னாலே என்னன்னா எனர்ஜி. எனர்ஜியை தான் வந்து நம்ம வந்து சிவன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறோம். சிவன்னா என்னன்னா நம்மளோட உடம்புக்குள்ள இருக்க பியூர் கான்சியஸ்னஸ். அப்படின்னா என்னன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும். எடுத்ததுமே டக்குன்னு உங்களால உணர முடியாது. இதெல்லாம் நீங்க வந்து கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ண பண்ண உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கே தெரியாம உள்ள இருந்து ஏதோ ஒன்று பேசும். இது வந்து இந்த இந்த கோவில் சம்பந்தமா இது பண்றவங்க, இந்த மெடிடேஷன் ரெகுலரா பண்றவங்க, ரெய்கி பண்றவங்க அவங்களுக்குலாம் வந்து இது வந்து நல்லாவே புரியும். புதுசா பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். பட் நீங்க 48 டேஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மெடிடேஷன் பண்றீங்களோ இல்ல மார்னிங் காலையில எழுந்து ஒரு 4:30 to 5:30க்குள்ள நீங்க விளக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஸ்பெஷலா உங்களுக்கே தெரியும். 48 டேஸ்ன்றது ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு மேலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி பேசும். அதுதான் வந்து அந்த எனர்ஜி தான் வந்து சிவன். நம்ம கோவில் அது இதுன்னு தேடி போறோம் இல்லையா? இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. பட் நம்மளால அதை இது பண்ண முடியல. கான்சியஸா நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணும்போது எதையுமே நினைக்காம உங்க புருவம் நெத்தியில இருக்க இந்த இடத்த மட்டும் நீங்க நினைக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு லைஃப்ல தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கே. லிங்கம்னா என்னன்னா எனர்ஜி ஃபீல்ட், ஆற்றல் மையம். இந்த பிரதோஷ டைம்ல உடம்பு இருக்கு இல்லையா? உடம்பு, மனசு, பிரபஞ்சம் இது எல்லாமே ஒரே லைன்ல வரும். இந்த டைம்ல உங்களுக்கு அற்புதமான விஷயம்லாம் நடக்கிறதுக்கு இந்த டைம்ல நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்க லைஃப்ல அற்புதமான விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். நம்ம எதுவுமே தெரியாம சும்மா போறோம், சாமி கும்பிடுறோம், எல்லாரும் கும்பிடுறாங்க, ஏதோ அபிஷேகம் பண்றாங்க, இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அடுத்த முறை கோவிலுக்கு போங்க. பிரதோஷம் அன்னைக்கு மறக்காம போயிட்டு அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பிரதோஷம் எதுக்கு கும்பிடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.